ஹலோ 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 புது சேனல்ல அதனாலதான் கொஞ்சம் தொண்டை கொர பண்ணுச்சு. இப்போ ஓகே. அதாவது என்ன கேட்க வந்தேன்னா, இந்த அமித்னு ஒருத்தர் போனாரே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா, அவர் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மாயமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்களே, உண்மையா? ஏன்னா அவர் கடைசியா வீட்டுக்குள்ள போறப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் எங்க இருக்காருன்னே தெரியலங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெட்டிடுவேன், குத்திடுவேன், சாச்சிருவேன் சொல்லிட்டு போனாரே. சோ அவர் மட்டும் வீட்டுக்குள்ள இருந்தாருன்னு வச்சுங்க, நேத்து எபிசோடு இவ்வளவு மொக்கையா போயிருக்குமா? யாராவது ஒருத்தர் எட்டி பார்த்துல நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமே. அடுத்து வீட்டுக்குள்ள மட்டுமே 22 பேர் இப்ப இருக்காங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் 4 பேர் அனுப்புவோம், அவங்கள வச்சு நமக்கு பயங்கரமான கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு பெருசா எதிர்பார்த்தாங்க. பிம்பிலிக்கி பிலாப்பி தான். சரி, சூப்பர் டீலக்ஸ் அப்படின்றத தூக்கிடுவோம், எல்லாரையும் ஒன்னா சேர்த்து போட்டுருவோம், அதுக்கப்புறம் சூப்பர் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் பிம்பிலிக்கா. சரி, இப்ப கெஸ்ட்னு சொல்லி 3 பேர் அனுப்பிச்சு விடுவோம், அதுக்கப்புறம் பார் எப்படி கண்டென்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லி. அதுவும் அவங்க எல்லாம் யார் தெரியுமா? பிக் பாஸ்ல பெரிய பெரிய சம்பவம் பண்ண எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ். அவங்கள அனுப்பிச்சோம்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா நேத்து எபிசோட்ல 40 நிமிஷம் சூற மொக்கையா போச்சு. எஸ்பெஷலி இவங்க வந்ததுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் நான் என்னதான் பண்றது அப்படின்னு மொழி பிதுங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க நம்ம பிக் பாஸ் குழு அண்ட் எண்டமோல் ஷைன். காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. நாண்டுட்டு சாக. இது அரசல் புரசலா நம்ம கண்டஸ்டன்ட்ஸுக்கு தெரிஞ்சு போக பாவம் ரொம்ப முக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளே ஒரு கண்டென்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க இந்த பிரஜன், பிரவீன் அண்ட் கமருதீன். அதுதான் நேத்து எபிசோட்ல வந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. அதுவும் இல்லன்னு வச்சுங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு சில கண்டென்ட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் மட்டும் உங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜாலியா ஃபன்னா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட புது சேனலான ராகேஷ் ஜெனி 3.0 இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தி பெஸ்டா கொடுக்குறேன். அண்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இனி நம்மளோட பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாமே இந்த சேனல்ல மட்டும் தான் வரப்போகுது. சோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டிங் டாங் அப்படின்னு தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் துவக்க நாளான இன்று உங்களுக்கு நான் ஒரு சத்தியம் பண்றேன். இன்று முதல் இந்த பிக் பாஸ் சீசனோட எண்டு வரை முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கெல்லாம் உங்களுக்கு வீடியோ வந்துரும். ஒருவேளை தாண்டினாலும் 9 மணியை தாண்டி போகாது. இது என்னுடைய வாக்குறுதி. நம்பலாம். சரி, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆரம்பிக்கலாங்களா? பிரகலைகள் ஆரம்பம். ஸ்டார்டிங்லேயே நம்ம தர்பூசணி பயங்கர கடுப்புல பேசிட்டு இருக்கு. அக்கா வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது மக்களால கொடுக்கப்பட்டது. அதுல அந்த வாட்டர் இருக்கே பவர்ஃபுல்லான வாட்டர், அதை கொச்சப்படுத்துற மாதிரி நீங்க பேசுறீங்க. கிரிஞ்சி ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. உன்ன சாரி கேட்பேன். இங்க பாருங்க ப்ரோ, எனக்கு அது கிரிஞ்சுன்னு தோணுச்சு. அண்ட் வெளிய மக்களும் கிரிஞ்சுன்னு யோசிக்கிறாங்கன்றத உங்கள்கிட்ட நான் தெரிவிக்கிறேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸா என்ன தெரியுமா சொல்றாரு? அக்கா, நான் ஹீரோக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்க்கா, நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல். சோ கிரிஞ்ச் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தவே கூடாதுக்கா, அது பயங்கர சென்சிட்டிவான வார்த்தை. எது கிரிஞ்சுன்றது சென்சிட்டிவான வார்த்தை அப்படின்னு கேட்க, ஆமாக்கா. சோ அந்த வார்த்தையை சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? பேட் கேரக்டர். நான் சொன்ன கிரிஞ்சும் நீ என்ன சொன்ன பேட் கேரக்டரும் ஒண்ணா? இன்னைக்கு பேசா வெட்டே மீன வாசரா மாதிரி வருஷமா இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. நான் நினைச்சிருந்தேன்னா அங்கேயே வச்சு உன்னை கிளின்னு கிழிச்சிருக்க முடியும். ஆனா பண்ணல. காரணம் என்னோட டீசன்சிக்காக உன்னை அங்க அடிக்காம இங்க கூப்பிட்டு வச்சு தனியா பேசிட்டு இருக்கேன். என்ன பேட் கேரக்டர்னு சொல்றதுக்கு நீ யாரு? இனிமே இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அக்கா, நீங்களே என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்கக்கா இப்படின்னு 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சாண்ட்ரா மேட்டர் கொஞ்சம் அப்படியே ஓரமா எடுத்து வைப்போம். அண்ட் தர்பூசணியை தூக்கி முன்னாடி டேபிள் மேல வைப்போம். அது சொல்றதெல்லாம் கேட்டீங்களா? நான் ஒரு ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ உண்மையிலே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த பீஸ் ஆக்டிங் அப்படின்ற பேர்ல ஒரு சில கிரிஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம பாக்குறப்போ உங்களுக்கு என்னாச்சோ எப்படி ஃபீல் ஆச்சோ எனக்கு தெரியல. ஆனா அதை மியூட்ல வச்சு தான் நான் பார்ப்பேன் எப்பவுமே. அப்படி பாக்குறப்போ 3-4 நாள் மோஷன் போகாம கஷ்டப்படுற ஒரு குழந்தை முக்கிய ஆகி போனா எப்படி மூஞ்ச வச்சிருக்குமோ அந்த மாதிரி தான் வச்சிருக்குது. கேட்டா நடிப்பு அரக்கன் அப்படின்னு அழுத்தி எச்சு துப்புது. இந்த மாதிரி பண்றதெல்லாம் கிரிஞ்சுன்னு சொல்லாம ஒன்னு தோணுது. எதுவும் சொல்ல முடியல, என்ன பண்றது? பரவாயில்ல சொல்லு. வேண்டாம் சார், பரவாயில்ல சொல்லியா. இந்த கருமத்தெல்லாம் பண்ணிட்டு நான் ஹீரோ மெட்டீரியல் ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ, நாரண்டா பெரிய ஹீரோ. நீ சௌமியா லவ் பண்றேன்னு சொன்னதையே ஜீர்ணிக்க முடியாம டெய்லி ஜெலிசல் குடிச்சிட்டு இருக்க. இதுல ஹீரோ வேற ஆவறியா? இங்கதான் நம்ம பிரஜனோட என்ட்ரி. ஆயிரம் தான் வேற கண்டஸ்டன்ட்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பொண்டாட்டிய ஒருத்தன் பேட் கேரக்டர் அப்படின்னு சொன்னா அவன் எதை மைண்ட்ல வச்சு சொன்னாலும் நமக்கு கோவம் வரும்ல. வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அவன் நல்ல புருஷன். அந்த வகையில நம்ம பிரஜனுக்கு கோவம் வந்துச்சு. இந்த பீஸும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுது. நான் பேட் கேரக்டர்னு அப்படி மீன் பண்ணல, கிண்டல் பண்ற விஷயம் அப்படின்ட்டு. இருந்தாலும் இத்தனை கேமரா முன்னாடியே வேற ஏதாவது வார்த்தை சொல்லிருக்கலாம். யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் சரி கிடையாது, இல்ல என்ன கொச்சையா பேசுறீங்க அப்படி இப்படின்னு அதை விட்டு பேட் கேரக்டர் அப்படின்னா பாக்குற மக்கள் தப்பா நினைக்க மாட்டாங்க. இத புருஷங்காரன் வெளியில இருந்து பார்த்தாலே காண்டாவும், பக்கத்திலே இருக்காரு அப்படின்றப்போ எவ்வளவு கடுப்பு வரும்.
சோ தெரியாம பேசக்கூடாது பிரதர். அண்ட் பொண்ணுங்கள்ட்ட கையை நீட்டி பேசக்கூடாது பிரதர். கைய இருக்குங்க. நான் கை காமிச்சு பேசினா என்ன 2 பேர் சேர்ந்து மிரட்டுறீங்களா? எது மிரட்டணுமா இப்படின்னு அவங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா ஒரு கேஆஸ் போயிட்டு இருக்கிறப்போ எங்க நம்ம பாரு இதெல்லாம் பார்த்துட்டு எங்க அண்ணே அப்படின்னு ஓடி வருவாங்களே, ஆளையே காணோம் அப்படின்னு பார்த்தா வெளியே தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்டு இருக்காங்க. வாழ்வு மண்ணாகி போச்சே துயரம் இதுதானா. என்னமா இந்நேரம் பொழந்திருப்பி எல்லாரையும் வந்து சைலண்டா இருக்க அப்படின்னு பார்த்தா கடகடன்னு உள்ள வந்தாங்க. சரி பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு 11 மணி காட்சி பாக்குற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வாய விடலையே. ஏன் தெரியுமா? பிகாஸ் முன்னாடி எல்லாம் இந்த பீஸ் கிட்ட எவன் பேசுவான் அப்படின்னு ஒதுங்கி போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். என்ன பண்ண போற? அடுத்து நம்ம ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரவீனும் பிரஜனும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிராங்க் பயங்கரமா இருக்கணும். இப்படி ஆரம்பிப்போம் அப்படி ஆரம்பிப்போம். அதை பார்த்தா எல்லாரும் பயப்படணும். முடிஞ்சா என்ன அடிச்சிரு, நான் இப்படி கையை வச்சுக்கிறேன் அப்படின்னு கம்ருதீனையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பயங்கரமான பிளான் போடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி கேஷுவலா ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்ருதீன் கொடுத்த காசுக்கு மேல கூவியே தீர்வண்டா அப்படின்னு ஓடி வந்து அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்ட சொன்னா பிரவீன செவில் மேலேயே பலான ஒரு அடி விட்டுருக்குது. அதுக்கேத்த மாதிரி அந்த பீஸ் கீழே விட யோ பிரஜன் ப்ரோ எல்லா பிரச்சனையுமே உன்னாலதான் அப்படின்னவும் அவர் அங்க இருந்து அடிக்க வர்ற மாதிரி வர இதை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வேணாம் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி விடுறாங்க. ஆனா ஆயிரம் தான் இருந்தாலும் அடிக்கிறதோ அடி வாங்குறதோ புருஷன் அப்படின்றதுனால பொண்டாட்டிக்கு ஒரு மரண பீதி இருக்கதானே செய்யும். இதுக்குதான் சொல்றது வீட்டுக்குள்ள பொண்டாட்டி புருஷன் எல்லாம் கூட்டு வராதீங்கன்னு. இதை பார்த்து அவங்க பயங்கரமா அழ. அதை பார்த்து நம்ம பிரஜன் ஒண்ணும் இல்ல சும்மா நடிச்சேன் பயந்துட்டியா அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா நீ அழுதுக்கோ, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாரு. அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றீங்க. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம், சாண்ட்ரா உண்மையிலேயே பிரச்சனை அப்படின்னு நினைச்சு பயந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தன்னோட புருஷனை கண்ட்ரோல் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. பட் சாண்ட்ரா அழுகுறாங்க அப்படின்றத பார்த்த பிரஜன் உண்மையும் சொல்ல முடியல, அவருக்கு அழுகையும் வருது. ஆனா பிரவீன்காக ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அங்க அழுக வருது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க லவ். அதுக்கும் சாண்ட்ரா சொல்றாங்க நமக்கு குழந்தை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வேணாம் செல்லமோ அஜுவோ ஏதோ சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம பிரஜனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கே. எங்கடா போறது? இது ஒரு வழி பாதை, போனா திரும்புறது உயிர் மட்டும்தான். இன்னொரு பக்கம் நம்ம கம்ருதீனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கே, அடங்கப்பா வேற ரகம். ஏன் நீ ஒரு பாயிண்ட்ல பிரவீனுக்கே டவுட் வந்திருக்கும், டேய் நீ பிராங்க் பண்றியா இல்ல பழைய காண்டு ஏதாவது காமிக்கிறியா அப்படின்னு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. சூப்பரா நடிக்கிறான். அதுக்கப்புறம் குடுகுடுன்னு கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் சூப்பர் மச்சான் நம்ம பிளான் போட்ட மாதிரி செம்மையா போச்சு இந்த பிராங்க் அடிச்சுக்கோ அப்படின்னு ஹைஃபைலாம் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் வெளியே வந்த பிரஜன் பின்ன மேல கை வச்சா சும்மா இருக்க முடியுமா, அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு. இது பிராங்க்னு சொல்லவே இல்லையே. ஆனா ஒண்ணு, பிக் பாஸ் டீம் உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்க, நேத்து ஒரு நாள் இவங்க பிராங்க் பண்ணதுக்கு மட்டுமே ஆளுக்கு பேட்டா 5000 ரூபாய் தரணும். நீங்க நீ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கடா, ஆனா உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. இல்லன்னு வச்சுங்க, போன வாரம் ஒரு ப்ரோமோ போட்டீங்க பாருங்க, இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளையாடுற மாதிரி, அந்த மாதிரியான ப்ரோமோ கூட இந்த தடவை சிக்கி இருக்காது. ஏதோ உங்களுக்காக பார்த்து பண்ணி விட்டுருக்காங்க. இல்லன்னு வைங்க, பல்லு விளக்குறது, கக்கூஸ் போக முடியாம முக்கின்னு நிக்கிறது, இதெல்லாம் தான் ப்ரோமோல போட்டிருப்பீங்க. அடுத்து நம்ம பிக் பாஸ் திவாகர் உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொல்ல இத கரெக்டா தோல்ல தானே போட்டிருக்கேன், வேற எங்கேயா போடணுமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. அண்ணே இப்படி போனேன் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க பாரு. சோ தூரத்துல உட்காந்துட்டு இருந்த நம்ம திவ்யா, அதாவது வீட்டு தலை, மைக்க சரியா மாட்டுங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, அண்ணனுக்கு சப்போர்ட்டா தங்கச்சி கிளம்பி வந்துட்டாங்க, நாங்க மாட்டிக்கிறோம் நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு. பார்வதி உங்கள்கிட்ட நான் பேசவே இல்ல, இந்த ரூம்ல இருந்து நான் பேசுறப்ப கத்தி தான் பேசணும். அது மட்டும் இல்லாம எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி சாவடிக்காத அப்படின்னாலும் நீ என்கிட்ட பேசாத. ஆனா நான் உன்கிட்ட தான் பேசுறேன், நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. கேட்கலாம் போ, டோரை திறந்து விட சொல்லு, நான் போறேன், திறப்பாங்க போங்க. அப்படி ஒண்ணும் போகணும்னு அவசியம் இல்ல. கனியக்கா நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? மைக்க சரியா போடல போடுன்னு சொல்றேன், இவ எது குறுக்க வரா? ஏய் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏய் நான் உன்கிட்ட பேசல, என் தம்பிட்ட தான பேசிருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்பவே மறுபடியும் இந்த தர்பூசணியோட மைக்கு கீழே போயிருக்கு. திவாகர் உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு மறுபடியும் சொல்ல, இதத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். இதை உங்களுக்கு சொன்ன கோவம் வருதுன்னா கோவம் வரதாங்க செய்யும். இங்க பாரு நான் திவாகர்ட்ட பேசுறேன், உன்கிட்ட பேசல, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். அவருக்கு வாய் இல்ல, நீ என்ன திவாகருக்கு வாயா? அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு திவ்யா மேல இருக்க காண்ட அசிங்கமா இந்த மாதிரி காட்டுறதெல்லாம் பாக்குறப்போ வெளில இருந்து பாக்குற நமக்கே கோவம் வருதுன்றப்போ உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காங்க. அது ஏன் உடம்பு முடியலன்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த டைம்ல போய் இந்த மாதிரிலாம் பண்றது, அதுவும் ஒரு பொண்ணா இருந்து பண்றதெல்லாம் பாக்குறப்போ இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா?
அடுத்து இந்த வாரத்துக்கான டாஸ்க், அதன் பெயர் ஆஹா ஓஹோ ஹோட்டல். இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே பிக் பாஸோடவே ரிலேட் பண்ணிட்டு வாங்க. இந்த ஹோட்டல் 2017 ஸ்டார்ட் ஆச்சு. சோ இந்த ஹோட்டல் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் 2 வருஷம் சூப்பரா ஓடிச்சு. அதனால 2020 இந்த ஹோட்டலின் பெயர் ஆஹா ஓஹோ என்று மாறியது. இப்போ 2025 டல் அடிக்க ஆரம்பிச்சு இந்த ஹோட்டல் இப்போ ரொம்ப கவலைக்கிடமா கிடக்குது. பேர்ல மட்டும்தான் ஆஹா ஓஹோ, பட் எந்த கெஸ்டும் இந்த ஹோட்டலுக்கு வர்றதில்ல. செத்தனா தெரியுமே. சோ இந்த ஹோட்டலை ப்ரோமோட் பண்றதுக்கு 3 பிக் பாஸோட ஸ்டார்ஸ் வர போறாங்க. அவங்க வந்து இங்க தங்கி இந்த சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹோட்டலை ப்ரோமோட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவங்க ஹோட்டல்ல சொன்ன மாதிரியா இருந்துச்சு. பச்சையா ஓபனா ஒத்துக்கிட்டாங்க. 2017 ஸ்டார்ட் ஆன இந்த பிக் பாஸ் 20 வரைக்கும் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் டல்லாயி 2025 இப்போ, அதாவது பிக் பாஸ் சீசன் 9ல எந்திருக்க கூட மாட்டேங்குது. முக்குன்னு முக்குது. சோ எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் நீங்க போய் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு வெளியே அவங்க ஒப்பந்தம் போட்டதை பச்சையா ஓபனா ஆன் ஸ்கிரீன் முன்னாடியே ஒத்துக்கிட்டாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு புரியுது. ஆனா என்ன பண்றது, சோஷியல் மீடியால இருக்கிற பீஸுங்கெல்லாம் தூக்கிட்டு வந்தா சோஷியல் மீடியால இருக்க பீஸுங்க மட்டும் தான் பார்க்கும். குடும்பத்தாருங்க எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா இன்ஸ்டாகிராம் என்ற ஒன்றே மத்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மனிதர்கள் மாதிரி இல்லாம வினோதமா ஏதாவது பண்றவங்க, சாதாரண மனிதர்களை விட அப்பாற்பட்டவர்கள். அவங்கள வச்சு ஓட்டணும் அப்படின்னு நினைச்சா நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் டெலிகாஸ்ட் பண்றணும். ஹாட் ஸ்டார்லயும் விஜய் டிவிலையும் போட்டா வந்து காசு கொடுப்பான். இப்பொழுது மேனேஜராக திவ்யா, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா பாரு. எப்படி கோத்து விட்டாங்க பாத்தீங்களா? வெயிட் பண்ணுங்க, பேலன்சிங் கேட்டு வந்துரும். ஹெட் செஃப் வந்து சாண்ட்ரா, அவங்களுக்கு கீழே செஃப் 1 தர்பூசணி பழம், 2 வியானா, 3 வினோத், கிளீனிங் மேனேஜர் பிரஜன், அசிஸ்டன்ட் கிளீனிங் மேனேஜர் துசார். அப்படி நான் சொல்ல திவ்யா சொன்னாங்க. இன்னொருத்தங்க கனி, பாத்ரூம் கிளீனிங் அமித். அப்பேற்பட்ட மனுஷனை கூட்டின்னு போய் கக்கூஸ் கழுவு ஊட்டிங்க பாத்தீங்களா? டேய் புது பையா, கக்கூஸ் கழுவு நான் கேக்குற அந்த நூலை கீழே தள்ளி விட்டுறாத. டபிள்யூ ஒன்னு இருக்கும் பாரு, எடுத்து ஓரம் வச்சிட்டு கைவே. அவருக்கு கீழே அரோரா அண்ட் எஃப்ஜே, வெசல் வாஷிங் ஹெட் விக்ரம், அவர் கீழே கம்ரோ அண்ட் கிமி, ரிசப்ஷனிஸ்ட் ரம்யாவா. எதுக்கு அந்த அம்மாவை போட்டாங்கன்னு தெரியல. யாராவது ரிசப்ஷனிஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுனே தெரியல. ரூம் சர்வீஸாக பிரவீன் அண்ட் சுபிக்ஷா அண்ட் நம்ம சபரி இந்த தீம் பார்க் வாசல்ல எல்லாம் நிப்பாங்க தெரியுமா? சிரிக்காம குச்சியை புடிச்சிட்டு. அந்த வேலை. பேசவும் கூடாது, யாராவது பேச வந்தாலும் ரியாக்ஷன் கொடுக்க கூடாது. பேச மாட்டானா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நான் அடிக்கும்போது நீங்க பேசவே மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. இப்போ இந்த டாஸ்கோட ஒவ்வொரு நாள் இறுதியிலும் யாரு நல்லா சர்வ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுப்பாங்களாமா. சோ வார இறுதியில் யாரு அதிக ஸ்டார் வச்சிருக்காங்களோ அவங்க அடுத்த வார தலை போட்டிக்கு போட்டி போடலாமாமா. இதிலே தெரிஞ்சு போச்சே, எப்படியும் சுபிக்ஷா தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரிஜினல் சர்வர்ஸ் கூட சர்வ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இறங்கி, மேடம் அது வேணுமா மேடம், மேடம் கை அமைக்க விடணுமா, காலு நான் பண்றேன் மேடம் அப்படின்னு இறங்கி தரையிலே படுத்துருவாங்க. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆளு தாங்க. கடைக்கு நான் தான் சப்ளையர் எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துறாரு. அடுத்து நம்ம பிக் பாஸ் திவ்யாவையே கூப்பிட்டு உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப யாரு குதிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பேய் சிரிப்பெல்லாம் சிரிச்சு திவ்யாவை டேமேஜ் பண்றாங்களாமா. இவெல்லாம் சொல்ல வந்துட்டா மத்தவங்கள மைக்கு மாட்ட சொல்லி அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னாங்களா. நீங்க மூட்டு சரியா உட்காருங்க அப்படின்னு டைரக்டா அந்த வார்த்தையை சொல்லாம ஆக்ஷன்ல காமிச்சாங்க. சோ ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி தானே பேசுவாங்க. பட் இதை நம்ம பாருவால ஏத்துக்க முடியல. இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு சிரிச்சின்னு பேசினாலும் உள்ளுக்குள்ள செம்ம காண்டு. கேமரா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல, இரு உன்னை இன்னும் ட்ரிகர் பண்ணி உன்னை கோவப்பட வச்சு நீ யாருன்னு இந்த மக்களுக்கு காட்ட வைக்கிறேன் அந்த முகமூடி என்ன கழட்டி நீ யாருங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ற அப்படின்னு சொல்லி பின்னாடியே போய் நோண்டிக்கினே இருந்தாங்க. இப்படின்னு ஒரு ஆக்ஷன் காட்டினீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? மாட்டிக்கினாரு ஒருத்தரே, காப்பாத்தணும் கர்த்தரே இப்படின்ற மாதிரியான பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு, பட் திவ்யா சைட்ல இருந்து நீ ஏதாவது கத்தின்னு போ, உன்கிட்ட ரிப்ளை பண்ணாதானே எனக்கு தலைவலி, நீ மட்டும் கத்திட்டு உனக்கே தலைவலி வந்துட்டு போட்டும் அப்படின்னு பேச விட்டு செவடங்காதல சங்கூத்துற மாதிரி எதுவுமே கண்டுக்காம இவங்க பாட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல மாட்டேனே. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல திவ்யா என்ன பண்ணாங்க, இது பாட்டு நோய் நோயின்னு கத்தினே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஷட் அப் அப்படின்னு பொதுவா சொன்னாங்க. இது நம்ம அரோராக்கு கோவம் வந்துச்சு. இதான் சான்ஸ், போன வாரம்னா நம்ம ஒன்னும் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க திவ்யா குவைட்னு சொல்லுங்க, அதை விட்டு ஷட் அப்னு சொல்லாதீங்க. நான் ஒன்ன சொல்லவே இல்லடா, யாரு கத்துனாங்களோ அவங்கள தான் சொன்னேன். நீ ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்க, சோ ஒன்னு எடுத்துக்காத. அப்படி கிடையாது, பொதுவா சொல்றப்போ பொதுவா தானே எடுத்துக்க முடியும். நீ கத்தல இல்லம்மா, அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்ல நான் இதை வச்சு இங்க கண்டென்ட் பண்ணியே ஆகணும், அதனால யாராவது என்கிட்ட சண்டைக்கு வாங்க, நான் சண்டை போட ரெடியா இருக்கேன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல தலையை விட்டு சப்ப மேட்டருக்கெல்லாம் சண்டைக்கு இழுக்க ட்ரை பண்ணுது இந்த பீஸ். அவர் தம்பி நான்
சரி கிளம்பு. அடுத்து எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ரோலை ப்ளே பண்ணுன்றதுக்காக நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரும் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ரோலை ப்ளே பண்றதுக்கு இல்ல, எனக்கு நீ மேனேஜரா இரு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு திவ்யா மேல காண்ட காட்ட போறேன்னு சொல்லி சிரிச்சாங்க. பாருங்க ஒரு சிரிப்பு, அது உங்கள் பார்வைக்காக. ஏன்டா நாய் மாதிரி சிரிக்கிற? அடுத்து இந்த கெஸ்ட் எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சோ எல்லாரும் பயங்கர ஸ்பீடா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு தேவையான ஐட்டத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மேனேஜர் திவ்யா அசிஸ்டன்ட் மேனேஜர் பாரு கிட்ட, பாரு கெஸ்ட் வர்ற டைம் ஆயிடுச்சு, அதனால உள்ள போய் எல்லா டீமும் ரெடியா இருக்காங்களான்னு கேட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இடுப்பு கிட்ட கொஞ்சம் லூசா இருக்கு, அதை டைட் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்களேன். இருங்க அப்படியே இந்த கையும் ரெடி பண்ணிக்கிறேன். பாரு கொஞ்சம் சீக்கிரம் இருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு கொஞ்சம் வளர்த்துட்டு, அப்பாடா இப்பதான் கரெக்டா இருக்கு. சொல்லுங்க என்ன பண்ணணும்? இல்ல எல்லா டீமும் கரெக்டா இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அதெல்லாம் பார்த்தாச்சு. கிளீனிங் கரெக்டா இருக்கு, வெசல் வாஷிங் கரெக்டா இருக்கு, கக்கூஸ் கரெக்டா இருக்கு, எல்லாம் ஓகே தான். வேணா நீங்களே ஒரு டைம் போய் பாத்துக்கங்களேன் அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இதுகிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு நம்மளே போவோம் அப்படின்னு இவங்களும் கோச்சிக்கிட்டு நானே பாக்குறேன்னு உள்ள வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இவளோட அந்த குழந்தைத்தனமான ஆர்கியூமெண்ட்டை பார்த்து இப்ப கூட எனக்கு அவன் மேல லவ் வருது. அதுல பார்த்தா மேட்டை தூக்கி போட வேண்டிய இடத்துல போடாம பெட்டுக்கு பக்கத்துல போட்டு வைக்க, அதை நானே எடுத்து போடுறேன் அப்படின்னு தன்னோட கையால எடுத்து போட்டாங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட் நீ கவர் பண்ற பாரு அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். இது இங்க பயன்படாது. சனிக்கிழமை நம்ம சேதனை வந்து ஃபயரா பேசுவார் தெரியுமா, வகை வகையான ராக்கெட் எல்லாம் தூக்கி பாரு மேல விடுவாரு, அப்ப யூஸ் ஆகும். இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இப்ப வந்து அந்த 3 கெஸ்ட் யாருன்னு பார்த்தா பிரியங்கா, மஞ்சரி, தீபக் அப்படின்னு கொச்சை நினைச்சிடாதீங்க. ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்புவோம். பொண்ணை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க, ஊரை கண்ட்ரோல் பண்ண நாங்க பாத்துக்கிறோம். எப்பேற்பட்ட துணையோட வந்திருக்கேன். இப்ப பயங்கரமான வரவேற்பெல்லாம் கொடுத்து கூட்டின்னு போய் உள்ள உட்கார வச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே நம்ம மஞ்சரி தான். ஏன்னா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நாங்க ஸ்பால்லாம் வச்சிருக்கோம் சார், உங்களுக்கு வேணும்னா வாங்க எல்லா மசாஜும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ எனக்கு காது வலிக்குது, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, கம்மியா பேசுவீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா மேம் கம்மியா பேசுறேன் அப்படின்னு அப்போதைக்கு ஒத்துக்கிட்டாங்க. பட் இப்போதைக்கு ஓகேன்னு சொன்னாலும் பின்னாடி போய் மைண்ட்ல போட்டு உருட்டி பெரட்டி எடுத்து, என்ன இவ அப்படி சொல்லிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், வம்பிக்கு இழுக்க போறேன் அப்படின்னு நிப்பாங்க. பொண்ணை பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஏமா அவங்க கெஸ்ட்டுமா வந்துட்டு இந்த வாரமே போயிருவாங்க அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சேதுபதியே வீட்டுக்குள்ள வந்தாலும் அவரும் பாருக்கிட்ட வச்சுக்கிட்டா இதேதான் கதி அப்படின்னு கர்வத்தோட சுத்தம் இந்த பீஸ். பட் அதை ஷோக்குள்ள பண்ணாம வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. பட் மஞ்சரி ஜஸ்ட் கெஸ்ட் கண்டஸ்டன்ட் தானே, அதனால 2 பீஸுக்கும் சண்டை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன மாதிரி ஆட்டக்காரன் இவன் போச்சுக்கு 2 ரவுண்ட் அச்சோன அவனை போய். பட் இதுல ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா, பாரு 7 கட்டையில போட்டு கத்தனா மஞ்சரி 8 கட்டையில போட்டு கத்துற மாதிரியான ஆளு. சோ இந்த வாரத்தில் இனிவரும் நாட்களில் நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பெரிய சைஸ் பஞ்சு ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. சாரி 2. ரொம்ப நாளா கை நம்ம இருந்ததுக்கு இப்ப தோதான் ராட்சிங்க இதுல. அடுத்து அங்க ஈ முச்சிட்டு இருந்துச்சு, அதை ஓட்டுறேன் அப்படின்ற பேர்ல நம்ம தர்பீஸே இல்லாத தர்பீஸ வாயில வச்சுக்கிட்டு அப்படின்னு ஓட்ட, ஏய் என்ன எச்சு துப்புற அப்படின்னு கேட்டாங்க மஞ்சரி. மேடம் எச்சு துப்பல மேடம், என் ஸ்டைல்ல ஈய ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. இவன் இன்னும் திருந்தலப்பா. இப்போ நம்ம பிரியங்கா கிட்ட போய் நான் என்ன பத்தி இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, என் பேர் வாட்டர்மெலன் ஸ்டார் மேடம், தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னு பிரியங்கா முஞ்சிலையும் துப்பிருப்பார் போல இருக்கு. பட் நல்ல வேலை ஒரு 3-4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுனால அவரோட எச்சி அவ்வளவு தூரம் டிராவல் ஆகல, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். நடிப்பு அரக்கன். அடுத்து ஏதோ ஆர்டர் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு கெஸ்ட்ஸ், அதுவும் நம்ம பிரவீன் கிட்ட. அந்த ஆர்டர் அடிச்சு புடிச்சு நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு நம்ம பாரு ஏதோ சொல்றாங்க போல இருக்கு. சோ பிரவீனுக்கு கடுப்பாயிருச்சு, எனக்கு வந்து ஆர்டர் நீ எதுக்கு எடுக்கிற, ஹலோ நீ ரூம் சர்வீஸ் அந்த வேலையை மட்டும் பாரு, ரூம் சர்வீஸ்னா அதை மட்டும் தான் பண்ணுமா, அவங்க எது கொடுத்தாலும் பண்ணலாம், என்னதானே கூப்பிட்டு கொடுத்தாங்க, நீ எதுக்கு இப்படி வர அப்படின்னு கேட்க, ரிப்ளை கொடுக்க ஆன்சர் இல்லாதனால அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. உன்னை எப்படி திரும்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த பயம் இருக்கட்டும் பாரு அப்படியே போ அப்படின்னு சொல்ல, நினைச்ச மாதிரியே திரும்பி வந்து என்ன 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 பயம் எனக்கு, ஆமா கூப்பிட கூட போயிட்டே இருக்கனா பயம் தானே அர்த்தம் அப்படின்னு மோதிக்க, ப்ளீஸ் 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 கெஸ்ட் முன்னாடி இதெல்லாம் பண்ணாதீங்க, போனதுக்கு அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போனாங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. கெஸ்ட் முன்னாடி பண்ணக்கூடாது அதானே, கவலையே படாதீங்க, நாளைக்கு பாருங்க கெஸ்டையே வச்சு பண்ணும் இந்த பீஸ். சொல்றது கேளுங்க, அவ ஒரு ஏடா விட முடிச்ச பொம்பளை. நெக்ஸ்ட் ஒவ்வொருத்தரையும் கூட்டு வந்து இந்த கெஸ்ட் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம சபரியும் கூட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சாங்க. அப்படி காமிச்சிட்டு இருக்கிறப்போ மேனேஜர் திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, எத்தனையோ பேர் இருக்காங்க வீட்டுல, அவங்களுக்கு கொடுக்காம பாவம் இந்த ரோலை இவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் பாருவும் நின்றுட்டு இருக்காங்க. சோ நம்ம கெஸ்ட் யார் அந்த ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னு அழுத்தி கேட்க, ஏன் மேடம் தனியா அப்புறம் பேசிக்கலாம் மேடம், ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கேன்,
அம்மா விட்டுருமா ப்ளீஸ் மா. உனக்கு என்ன சுத்தி யாரும் இருக்க கூடாது அவ்வளவுதானே, பாரு அப்படி போ, உன்ட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. சோ இந்த அம்மா அந்த பக்கம் நடந்து போவ, மேடம் இந்த பாரு தான் மேடம், அது மட்டும் பேசாம இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏதாவது பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா எனக்கு வினையா வந்து அமைஞ்சு தொலையுது. எனக்கு மட்டும் இல்ல மேடம், இது எங்க டீமுக்கே ஆன குடைச்சல். எங்களை மட்டும் கிடையாது, பிக் பாஸ் ஏன் விஜய் சேதுபதி சரியே ஏத்து பேசுது மேடம். பொண்ணா அது கருமா திமிரு பிடிச்சது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நாங்களும் பேசி பேசி பார்த்தா அடங்கி போயிட்டோம் மேடம் அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. அவங்கள்ட்ட புலம்பி என்ன யூஸ்? அப்பேற்பட்ட நம்ம சேதனாலேயே ஒன்றும் பண்ண முடியல. நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்க நம்ம பக்கமே திருப்பி விட்டு நம்ம பேரை டேமேஜ் பண்ணி விட்டுருமோ அப்படின்னு சொல்லி சிரிச்சு நிறைய இடத்துல சமாளிக்கிறாரு. அண்ட் ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்டுட்டு வர்றப்போ பாருவோடது மட்டும் குறுக்க வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கம் போயிடுறாரு. அப்படி இருக்கிறப்போ இவங்க எல்லாம் ஏமாத்திரம். அவங்களும் மைண்ட்ல என்ன யோசிச்சு வச்சிருப்பாங்க, இந்த வாரத்தோட டாஸ்க் முடிச்சு விட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேருவோம், இதுகிட்ட வாயை கொடுத்தோம் வாங்கி வச்ச பேரெல்லாம் புடிச்சு நார அடிச்சு விட்டுரும் அப்படின்னு கண்டிப்பா மைண்ட் வாய்ஸ் ஓட்டி இருப்பாங்க. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. இப்போ இந்த 3 கெஸ்ட் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் எங்களுக்காக பின் டிராப் சைலன்ஸா இருங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்க வச்சு, மக்களே பாத்தீங்களா எப்படா இது நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, ஒரு சில மூஞ்சிகளா அமைதியா இருக்கிறத பாக்குறப்போ, எஸ்பெஷலி ஒரு சில வாயெல்லாம் மூடி இருக்கிறத பாக்குறப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லி அழுத்தி சொன்னாங்க நம்ம மஞ்சரி மேடம். எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதுவும் உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சோ பாத்து பண்ணி விடுங்க. உன் கூட எல்லாம் ஒரு ரவுண்ட் கூட நிக்க முடியாது பிளக்காப்ப. அடுத்து என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க நாங்க தான் ஸ்டார்ஸ் கொடுக்கணும், இப்போ கொடுப்போம் அப்புறம் கொடுப்போம் எப்போ வேணா கொடுப்போம், ஆனா ஒரு விஷயம் இறக்கத்தனம் இல்லாம நடந்துப்போம், எங்களை ஆனாலும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது உங்களோட பொறுப்பு, இல்லனா எடுக்கப்படும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபைனலி இவங்க 3 பேரும் எப்பையில இருந்து இவங்களை வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. டின்னர்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு மஞ்சரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ பெருசா ஏதோ செய்யறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க, பண்ணுவாங்க நம்புவோம். செய்வீர்களா? அடுத்து பிரியங்கா ரூம் சர்வீஸை கூப்பிட்டு எனக்கு இந்த ஸ்வான் இருக்கு தெரியுமா, ஸ்வான் அந்த மாதிரி ஹோட்டல்ல துண்டை மடிச்சு வச்சிருப்பாங்களே அப்படி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சோ இந்த பீஸுங்க எல்லாரும் ஒண்ணு கூடி ஸ்வான் செய்யறேன் அப்படின்ற பேர்ல ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க, அதை நீங்களே பாருங்க. ஆப்பிரிக்கன் அனகோண்டா அத கொண்டா. சோ நம்ம வினோத் என்ன சொன்னாரு, சாரி மேடம் ஸ்வான் கேட்டீங்க, ஆனா ரெட்டத்தலை பாம்பு மாதிரி ஒண்ணு வந்திருக்குதே அட்ஜஸ்ட் பண்ணீங்க மேடம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு குபின்னு சிரிப்பு வந்துச்சு. சோ பிரியங்கா மனசுல வினோத் ஐயோ நான் அப்படி சொல்ல, இந்த மாதிரி பிரியங்காவை சிரிக்க வச்சதுனால பிரியங்கா மனசுல வினோத் இடம் பிடிச்சதுனால கண்டிப்பா அவருக்கு ஸ்டார் கிடைக்குமோன்னு சொல்ல வந்தேன். ஒரு செகண்ட்ல பிரியங்கா குடும்பத்துல கும்மி அடிக்கிறேன்னு நினைச்சிட்டீங்களே. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. சரி டியர் ஆரஞ்சு பிளட்ஸ், இன்று தொட்டு 106வது நாள் வரை பிக் பாஸோட வீடியோஸ் எல்லாமே இந்த சேனல்ல தான் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்ல அழுத்திக்கோங்க, ஆல் நோட்டிபிகேஷனும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒகட்டி லைக் இவண்டி அது எல்லாத்தையும் அள்ளிய மதிய சோத்துல உப்பு மாதிரி போட்டு சந்தோஷமா ரசிச்சு சாப்பிடுவேன். மறக்காம கொடுத்துருங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.